இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநில அரசுகளும் நெல்லுக்கு ஊக்கத்தொகை தர வேண்டாம் என கோரிக்கையை ரிப்பீட். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநில அரசுகளும் நெல்லுக்கு ஊக்கத்தொகை தர வேண்டாம் எனும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருப்பதும் உண்மைக்கு புறம்பானது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிட்னி திருடுகிறார்கள், மக்கள் உஷாராக இல்லாவிட்டால் கிட்னி காணாமல் போய்விடும். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கிட்னி முறைகேடு குறித்து விசாரிக்கப்படும் என திருச்சியில் பிரச்சாரம் செய்தபோது எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். தமிழகம் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழகத்துக்கு ஆபத்து எப்போதுமே வடக்கில் இருந்துதான் வரும். தனக்கு பதவி மட்டும் கிடைத்தால் போதும் என இபிஎஸ் நினைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினுக்கு மறதி அதிகம், அதனால்தான் இது டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் என்கிறார் என திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஸ்டாலினுக்கு தெம்பு இருந்தால் நிர்வாகம் பற்றி பேசட்டும், அதற்கு நானும் பதிலளிப்பேன் என்றார். தமிழகத்தில் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்துள்ளனர். ஊழல் செய்த அமைச்சர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. என்டிஏ ஆட்சி அமைந்த பின் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசி தமிழ் சங்கமம் மூலம் பிரதமர் மோடி தமிழ் பண்பாட்டை உலகறிய செய்தார். ஆனால் தமிழக அரசோ சனாதன மரபுகளை இழிவுபடுத்தி வருகிறது. தீப வழிபாட்டை தடுத்தவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தஞ்சை பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீன் பேசினார். மகளிருக்கு மகளிர் உதவித்தொகை கிடைப்பதை தடுக்க பாஜக சதி செய்தது. அதை முறியடித்து திமுக ரூபாய் 5000 வழங்கியது என விழுப்புரம் பிரச்சாரத்தில் உதயநிதி கூறினார். தமிழகத்தில் பலாயிரக்கணக்கான கொள்ளை, பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியின் அவலத்துக்கு சாட்சி. திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததற்கு ஒரே ஒரு நியாயமான காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா என செங்கல்பட்டு பிரச்சாரத்தின் போது இபிஎஸ்க்கு திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் கடமை, அதனை யாராலும் தடுக்க முடியாது. மத்திய அரசு ஊக்கத்தொகையை நிறுத்திவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது முற்றிலும் தவறு. அவர் பொய் சொல்கிறார் என அன்புமணி தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய் எப்போதாவது உதவி செய்து பார்த்திருக்கிறீர்களா? தாவேக தலைவர்களுக்கு அரசாட்சி, அரசியல், அரசாங்கம் இதை மூன்றை பற்றி பேச தெரியுமா என ஈரோடு மேற்கு தொகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். TN 2026 திரைப்படம் இன்றைய அரசியல் அவலங்களை சிறப்பாக எடுத்துரைப்பதாக சீமான் பாராட்டு தெரிவித்துள்ளார். யாரையும் புண்படுத்தாமல் அரசியல் விமர்சனத்தோடு இப்படம் உருவாகியுள்ளதால் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எதிரணியினர் தமிழகத்துக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்கின்றனர், நம்மை நாகரிகமற்றவர்கள் என்றனர். தமிழர்களை தரக்குறைவாக ஒப்பிட்டு பேசும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என நாகர்கோவில் பிரச்சாரத்தில் MP கனிமொழி கேட்டார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும், உரிமை தொகை 2,000 ரூபாய் வழங்கப்படும். இவற்றிற்கான காசோலை நாளை முதல் வீடு தேடி வந்து அனைவருக்கும் வழங்கப்படும் என திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசி முதல் பெருமாநல்லூர் வரை இன்று தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்துகிறார். உற்சாகமடைந்த தாவேகாவினர் அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். லால்குடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா வயது மூப்பு காரணமாக காலமானார். இறுதி சடங்குகளை செய்ய சவுக்கு சங்கருக்கு பரோல் வழங்கப்பட்டுள்ளது. கமலாவின் மறைவுக்கு இபிஎஸ், வானதி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை கருமத்தம்பட்டியில் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் கேபிள் டிவியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கேபிள் டிவி ஆபரேட்டர் பழனிசாமி என்பவரை கைது செய்த போலீசார் 4 ஹார்ட் டிஸ்குகள், கம்ப்யூட்டரையும் பறிமுதல் செய்தனர். மம்தா ஆட்சியை வழியனுப்பி வைக்க வேண்டிய நேரம் இது. மேற்கு வங்கத்தில் மே 5ஆம் தேதி பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர் முதல்வராக பதவியேற்பார். மக்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என அமித்ஷா உறுதியாக தெரிவித்தார். மாரடைப்பால் காலமான பிரபல பாடகி ஆஷா போஸ்லேவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் மும்பை சிவாஜி பூங்காவில் தகனம் செய்யப்பட்டது. இந்தியாவில் மே 15ற்கு பிறகு எரிவாயு பற்றாக்குறை மேலும் மோசமடையும். எரிபொருள் ரேஷனிங் அமலுக்கு வரும் வாய்ப்புள்ளது. இது இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து என ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 10 கப்பல்கள் வரும் இடத்தில் தற்போது 2 நாட்களுக்கு 2 கப்பல்கள் மட்டுமே வருகின்றன என்றார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை போப்பாண்டவர் மறைமுகமாக ஆதரிக்கிறார். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளில் அவர் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போப் லியோவை கடுமையாக சாடியுள்ளார். 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான ஒட்டுமொத்த பரிசு தொகை 82 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் பரிசு தொகை 74 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 10% உயர்ந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் ஜே பி நட்டா சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்திற்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருந்தும் அதை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்துவிட்டு மத்திய அரசு மீது திமுக அரசு வீண்பழி சுமத்தி வருவதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் கோபால் கிருஷ்ணா அகர்வால் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்கள் ஒடிசாவை ஆள்வதா என்றார் அமித்ஷா. தமிழர்களை தரக்குறைவாக ஒப்பிட்டு பேசும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என நாகர்கோவிலில் திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் செய்தார். ராதாபுரம் தொகுதியில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் அப்பாவு, எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க, அது உங்க விருப்பம், ஆனா என்ன ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என்றார். 21ஆம் நூற்றாண்டு முக்கிய முடிவு பார்லிமென்டில் 33% மகளிர் இடஒதுக்கீடு மூலம் முடிவாகும் என டெல்லி மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு மூலம் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது என்றார். நெல்லுக்கு ஊக்கத்தொகை தொடர்பாக தமிழக அரசுக்கு எழுதிய கடிதத்தை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். கடிதத்தை பொதுவில் வெளியிட தயாரா என ஸ்டாலின் கேட்ட நிலையில் வெளியிட்டார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விரிசல் விட வைப்பதில் முதல் ஆளாக ஸ்டாலின் இருக்கிறார் என நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறது திமுக. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததா என திருச்சி பிரச்சாரத்தில் பழனிசாமி கேட்டார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களினால்தான் தொழில் வளர்ச்சி அடைந்தது என்றார். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 250 கிட்னிகள் திருடப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்களின் உடல் நலத்தையே ஆபத்துக்குள்ளாக்கும் இந்த அரசை கிட்னி திருடும் அரசு என்று குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். ஸ்டாலினும் உதயநிதியும் தனிநபர் விமர்சனம் செய்கின்றனர் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவதூறு பரப்புவது திமுகவின் டிஎன்ஏவிலேயே உள்ளது என்றார். பொள்ளாச்சியில் வீட்டில் அனுமதியின்றி கட்சி ஸ்டிக்கரை ஒட்டியதை எதிர்த்த சகோதரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் கமிஷன் தனது கண்காணிப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 10 லட்சம் கோடி கடனை ஏற்க மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு கடன் இல்லாமல் ஆட்சியை தொடங்குவேன் என சீமான் தெரிவித்துள்ளார். நம்ம நாடு குடியரசு. ஏன் குடியரசு தெரியுமா? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசால் நடக்கிற அரசு, அதனால் குடியரசு என நத்தம் பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். இந்த தேர்தல் கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான தேர்தல், டெல்லிக்கும் தமிழகத்திற்குமான தேர்தல் என கனிமொழி நெல்லை பிரச்சாரத்தில் பேசினார். உதயநிதி சினிமா துறையை தன்னுடைய ஊழல் பணத்தை வைத்துக் கொண்டு கட்டுப்படுத்துகிறார் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். விஜய்க்கு மன அழுத்தத்தை கொடுப்பதற்காகவே ஜனநாயகன் படத்தை இணையத்தில் வெளியிட்டுள்ளனர் என்றார். சிகிச்சை முடிந்து விரைவில் குணமடைந்து உங்களிடையே வருவேன். உங்கள் அன்பாலும் வேண்டுதல்களாலும் குணமடைந்து வருகிறேன் என உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் வானதி சீனிவாசன் வீடியோ வெளியிட்டுள்ளார். திமுக அரசை வேரோடும் மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும், மோடி ஆட்சி உருவாக வேண்டும் என அறந்தாங்கி பிரச்சாரத்தில் நிதின் நபின் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்றார். சேலத்தில் நேற்று நடந்த பிரச்சாரத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் சென்னை அழைத்து வரப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். சேலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ராமதாஸ் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சத்திரப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் ஒருவர் மரணமடைந்தார். 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. தஞ்சை பெரிய கோயில் எனப்படும் பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ பெருவுடையார் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. நடித்தால் போதும் நாடாளலாம் என்று நம்புறீங்க, ஆனால் நடிச்சா வராது. என் நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று துடிச்சாதான் நாடாள தகுதி வரும் என மதுரை மேலூரில் சீமான் கூறினார்.
திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் இல்லை, வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. 12 லட்சம் கோடி ரூபாய் கடன்தான் உள்ளது என சசிகலா தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் என்று மார்த்தட்டி கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் ராசிபுரம் பகுதியில் முறையான பஸ் வசதி கூட வழங்க முடியவில்லை. கோபாலபுரம் குடும்பத்தின் ஊழல் ராசிபுரம் வரை பரவியிருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். போடி நாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து மீனாட்சிபுரம் பொட்டல்களம் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தேர்தலில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு அயராது உழைப்போம் என உறுதியளித்தனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக சார்பில் போட்டியிடும் ஜோதிமணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தேமுதிக நிர்வாகி அர்ஜுன் பைக்கிலிருந்து விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது. ஆனால் இதுவரை அந்த வேட்பாளரோ கட்சியினரோ சென்று அர்ஜுனை பார்க்காமல் இருப்பதால் தேமுதிகவினர் அதிருப்தியில் உள்ளனர். அசாமின் தற்போதைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா நாட்டிலேயே மிகவும் ஊழல் மிகுந்தவர். அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுதான் நெல்லுக்கு உரிய விலை தரவில்லை. கொடுக்கிற மகராசன்களை தடுக்காமலாவது இருக்கலாம் அல்லவா? முழு பூசணிக்காயை இலை சோற்றில் மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் நீங்கள் அம்பலப்பட்டுத்தான் போவீர்கள் என நிர்மலா சீதாராமனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தமிழகத்தை உயர்த்துவேன், மாநிலத்தில் வேலையில்லாத நிலையை முழுமையாக ஒழிப்பேன் என சீமான் உறுதியளித்துள்ளார். அனைவருக்கும் அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் வேலையின்றி தவிக்கும் சூழ்நிலை இருக்காது என்றும் சொன்னார். பெண் பிள்ளைகளை படிக்க வேலைக்கு அனுப்ப நாம் தயங்குகிறோம். அந்த அளவுக்கு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். தேர்தல் அறிவித்ததும் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருகிறார். ஆனால் திட்டங்களோ நிதியோ எதுவும் வரவில்லை. தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய பாஜக அரசை நாம் புறக்கணிக்க வேண்டும் என விழுப்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி கூறினார். விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இந்த தம்பி நல்லா பேசுறாரு, ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறாரு என்று ஒரு அம்மா சொல்லி இருக்கிறது. இது என்ன ஓட்ட பந்தயமா? நானா ஓடி ஜெயிப்பதற்கு? திண்டுக்கல் பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். இது ஓட்டு பந்தயம் என்றார். மேட்டுப்பாளையம் அதிமுக வேட்பாளர் ஓகே சின்னராஜ் கூட்டணி கட்சியான பாமகவை சேர்ந்த நிர்வாகிகளை புறக்கணிப்பதாக பாமக மாவட்ட செயலாளர் ஷாஜகான் குற்றம் சாட்டியுள்ளார். பாரபட்சம் காட்டினால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றார். சுதந்திரத்திற்கு பின் காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் என்ற காந்தி கண்ட கனவை ராகுல் எப்படியாவது நிறைவேற்றி விடுவார். எக்ஸ்ட்ரா சீட்டுக்காக திமுகவின் காலை பிடித்தவர்கள் காங்கிரசார் என கவுண்டம்பாளையம் தொகுதியில் நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சியை வேரோடு அகற்ற வேண்டும் என பண்ருட்டி பிரச்சாரத்தில் அன்புமணி பேசினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அன்றாடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என்றார். திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார், இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என சிதம்பரம் பிரச்சாரத்தில் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். மேலும் சொல்வதைத்தான் ஸ்டாலின் செய்வார் என்றார். வருமான வரி தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வில் நடிகர் விஜய் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரியில் டீ, காஃபி விலை உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ, காஃபி விலை உயர்த்தப்பட்டதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு கப் டீ 20 ரூபாய், காஃபி 30 ரூபாய், பார்சல் 60 ரூபாய் ஆகும். திருப்பூரில் தவேக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்யவும், அவிநாசி புதிய பேருந்து நிலையம் வரை ரோட் ஷோ நடத்தவும் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மதுபான கடைகள், கள் கடைகளை மூடுவதற்கு புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படம் பலரின் உழைப்பில் வெளியாகியுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எங்கிருந்து படம் கசிந்தது, அங்கிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தயாரிப்பு நிறுவனத்திற்கு நம்பிக்கை இருந்தால் சிபிஐ நோக்கி செல்லட்டும் என்றார். தமிழகத்தில் அமையப்போவது ஸ்டாலின் ஆட்சி, கூட்டணி ஆட்சி அல்ல என வைகோ திருச்சி உறையூர் பிரச்சாரத்தில் பேசினார். பெரும்பான்மை இடத்தை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். இன்று அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் கையை நீட்டி பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வர எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைத்து வந்துள்ளோம் என்பது எங்களுக்குத்தான் தெரியும் என ராணிப்பேட்டை பிரச்சாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார். சித்திரை திருநாளை கொண்டாடி மகிழும் தமிழக மக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார். சித்திரை திருநாள் நமக்கு வசந்தத்தை மட்டுமின்றி வாழ்க்கை நெறிகளையும் போதிக்கும் பயனுள்ள திருவிழா என்றார்.
கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஆசியம் தியாகராஜனுக்கு அப்பகுதி பெண்கள் பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்தனர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் வானதி போட்டியிடுகிறார். உடல்நலக் குறைவால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் வானதிக்காக மகன் ஆதர்ஷ் களமிறங்கி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அம்மாவின் உடல்நலம் குறித்து மக்கள் விசாரிப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக ஆதர்ஷ் கூறினார். தேர்தல் என்பது சினிமாவில் வருவது போன்ற கற்பனை இல்லை, பாட்டு சீன் இல்லை, ஃபைட் சீன் இல்லை, குறிப்பா காதல் சீன் இல்லை. எனவே தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என காரைக்குடி பிரச்சாரத்தில் கார்த்தி பேசினார். இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் அல்ல, கோபாலபுரத்தில் உள்ள ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் இது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உலகை அறிந்துள்ள இளைஞர்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்றார். அமெரிக்க அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டால் மட்டுமே உடன்பாடு ஏற்படும் என ஈரான் அதிபர் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே பாகிஸ்தானில் 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி தொடரட்டும் என்ற உணர்வுடன் சித்திரை திருநாள் வாழ்த்துகள் என வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நுழைய முனையும் சனாதன இந்துத்துவ சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்றார். தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழரின் உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் மலரட்டும், வாழ்வில் நிறைந்த வளம், ஆரோக்கியம், சந்தோஷம் நிறையட்டும் என பழனிசாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா இன்று பட்டித்தொட்டி எங்கும் வளர்ந்துள்ளது என்றால் அதற்கு காரணம் அண்ணாமலையின் சிறப்பான பணியாகும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். நெல் சாகுபடி தொடர்பாக நிர்மலா சீதாராமனின் பதிவிற்கு கடிதத்தில் இல்லாத எதையும் நான் பேசவில்லை, அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். நெல் சாகுபடி தொடர்பாக நிர்மலா சீதாராமனின் பதிவிற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், தங்களது கூற்று உண்மைதான் என்றால் அந்த கடிதத்தை பொதுவில் வெளியிட தாங்கள் தயாரா என கேள்வி எழுப்பினார். திமுக அரசு தூங்கா நகரத்தை தூய்மையில்லாத நகரமாக மாற்றி அவல நிலையில் வைத்துள்ளது என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மதுரை மாநகரம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஊழலுக்கு தான் வழிவகுக்கும் என பாரதிய ஜனதா மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று தினமும் பொய்களை கூறும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமரின் சாதனைகள் குறித்து பதிலளிக்க தயாரா என பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. சேலத்தில் பிரச்சார கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென மயங்கினார். இந்நிலையில் ஐயாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சும்மா விடமாட்டேன் என அன்புமணி பாமக நிர்வாகிகளிடம் எச்சரித்தார். தூத்துக்குடி எட்டயாபுரம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். 2 குழந்தைகள் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. மறைந்த முதல்வர் அண்ணாதுரை நினைவு தினத்தை முன்னிட்டு கோவில்களில் அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கை ஹைகோர்ட் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அன்னதானம் ஒரு தர்ம செயல். ஒரு நபரின் பெயரில் அன்னதானம் நடத்தப்படுவதை தவறு என கருத முடியாது என்று கோர்ட் கூறியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலான பிறகு இதுவரை ரூபாய் 727 கோடி மதிப்பிலான பணம், தங்கம், வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து ரூபாய் 381 கோடி மதிப்பிலான பொருட்கள் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆர்சிபிக்கு எதிரான நேற்றைய ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட மெதுவாக ஓவர் வீசியதாக மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு ஐபிஎல் நிர்வாகம் ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. கருப்பு திரைப்படத்தின் 3வது பாடலான ராத்துராசன் நாளை வெளியாக இருப்பதை முன்னிட்டு இப்பாடலின் ப்ரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் இந்த ப்ரோமோ படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் மேலும் அதிகரித்துள்ளது. தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி அளிப்பதன் காரணமாக தென்காசியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வரும் 15ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி இன்று மாலை 4 மணிக்கு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள 5 லட்சம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடை அம்மன் கோவிலில் வட்டப்பாறையம்மன் உற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று உற்சவ தாயார் விருட்சிப்பூ மாலை அணிந்து புஷ்ப விமானத்தில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்து அருள் பாலித்தார். தேனி ஸ்ரீ கண்ணாத்தாள் அம்மன் கோயிலில் பங்குனி மாத விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர்.
கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி கோயிலில் பங்குனி திருவோணத்தை முன்னிட்டு ஸ்ரீ சக்கரபாணி சுவாமிக்கும் விஜயவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடந்தது. திருச்சி உறையூர் வெக்காளி அம்மன் சித்திரை திருவிழா 7ஆம் நாளில் அன்ன வாகனத்தில் அம்மன் வீதியுலா வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாஷ்யக்கார உற்சவம் இன்று திங்களன்று வெகு சிறப்பாக தொடங்கியது. தங்க பல்லக்கில் சுவாமி எழுந்தருள செய்யப்பட்டு 4 மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து அருள் பாலித்தார். திண்டுக்கல் காமாட்சிபுரம் சென்றாய பெருமாள் கோயில் பங்குனி விழா விமரிசையாக நடந்தது. சென்றாய பெருமாள் பூ பல்லக்கில் வீதி உலா வந்தார். புதுச்சேரியில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர்கள் இமெயிலில் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் பாஸ்போர்ட் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் வரும் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் தபால் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மூத்த குடிமக்கள், வரையறுக்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட வாக்காளர்கள் வீட்டிலிருந்தபடியே வாக்களிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரட்டை இலை மையமாக வைத்து அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பாடல் ஏற்கனவே வெளியானது. தற்போது முக்கிய வாக்குறுதிகள் அடங்கிய பிரச்சார பாடல் வெளியாகியுள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை நண்பகல் 12 முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சாமி தரிசனம் செய்தார். மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மனைவி சீமாவுடன் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்றார். விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணா பாணி நினைவாக 9 நாட்கள் நடைபெறும் கலை விழா இன்று துவங்கியது. முதல் நாளில் சௌமிக் தத்தா கலைஞரின் மோனோ ராக் இசை நிகழ்ச்சியை பலர் கண்டு ரசித்தனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,12,480க்கு விற்பனையாகிறது. கிராம் 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட ரத்தினபுரி பகுதியில் வாக்காளர்களுக்கு பணத்திற்கு பதிலாக 8,000 ரூபாய் மதிப்பிலான டோக்கன்களை விநியோகித்த திமுகவினரை அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் கையும் களவுமாக பிடித்தனர். இது தொடர்பாக விசாரிக்கப்படுகிறது. அம்பேத்கர் பிறந்த நாளான நாளை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அகரம் கிராமத்தில் முன் விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் இறந்தார். 3 பேர் படுகாயமடைந்தனர். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க படைகள் இன்றே முற்றுகையிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கரீபியன் கடலில் அமைந்துள்ள பிரபல சுற்றுலா தளமான ஹைதியின் லெபேரியர் கோட்டையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உட்பட 30 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கென் கருணாஸ் இயக்கி நடித்து கடந்த மாதம் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் யூத். ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்தார். இதில் இடம்பெற்ற முட்டக்கலக்கி பாடல் பிப்ரவரியில் யூடியூபில் வெளியானது. 2 மாதங்களில் இந்த பாடல் 100 மில்லியன் பார்வைகளை கடந்தது. முதல் இயக்கம் படத்தில் இப்படி ஒரு சாதனையை கென் படைத்தது ஆச்சரியமே. ஜிவி பிரகாஷிற்கு 100 மில்லியன் பார்வைகளை கடந்த 12வது பாடல் இதுவாகும். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் உலகின் பெரிய திரையரங்க தொழில் மாநாடான சினிமா கான் ஏப்ரல் 13 முதல் 16ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. 80 நாடுகளைச் சேர்ந்த 6000 பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்திய சினிமாவிலிருந்து ராமாயணா படக்குழு சார்பில் இயக்குனர் நிதிஷ் திவாரி, நடிகர் யஷ் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ளனர். உலகளவில் வரவிருக்கும் பெரிய படங்களின் முக்கிய அறிவிப்புகள் இந்த மாநாட்டில் வெளியிடப்படும். அதன் மூலம் உலகளாவிய சினிமா வியாபாரத்தையும் ரசிகர்களையும் கவரலாம். நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினியின் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்து பின்னர் அவர் வெளியேறினார். பின் சிவி சக்கரவர்த்தி இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. இப்பட வேலைகள் நடக்கின்றன. இந்நிலையில் தெலுங்கில் ஒரு படத்தை இயக்க சிபி அட்வான்ஸ் வாங்கியிருந்தார். அதை வட்டியுடன் திருப்பி தரும்படி அந்த நிறுவனம் கேட்கிறதா? சிபியோ அட்வான்ஸ் தொகையை மட்டும் தருகிறேன் என்கிறாரா? இதனால் பஞ்சாயத்து நிலவுகிறது. இது ஒருபுறம் இருக்க, சிபிக்கு பதில் அஸ்வத் மாரிமுத்து இப்படத்தை இயக்கலாம் என்கிறார்கள். விடுதலை 2ஆம் பாகத்திற்கு பிறகு தமிழில் மஞ்சு வாரியர் நடித்துள்ள படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா, கௌதம் ராம், கார்த்திக் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். மஞ்சு கூறுகையில், இந்த படத்தின் கதையை ஓகே சொல்ல அதிக காலம் எடுத்தது நான் தான். உளவு கதை என்பதால் அதை பற்றி புரிய கால அவகாசம் தேவைப்பட்டது.
இப்பட வாய்ப்பு எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். இந்த படத்தில் அதிகமான ஆக்ஷன் காட்சிகளிலும் நடித்துள்ளேன். அதனால் காயங்களும் ஏற்பட்டன. அதையெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்வேன் என்கிறார். ஜனநாயகன் படம் 5 மொழிக்கான ஒலிக்கலவைக்காக ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டது. எடிட்டர் மட்டுமின்றி பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். எடிட்டர் மீது சந்தேகம் கொள்வது வருத்தம் அளிக்கிறது. உண்மை தெரியும் வரை யாரையும் பழி சொல்லாதீர்கள் என தென்னிந்திய பட தொகுப்பாளர் சங்க தலைவர் கோபி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் தமிழில் கடந்த வாரத்துடன் 75க்கும் மேலான படங்கள் ரிலீஸ் ஆகின. இவற்றில் 4-5 மட்டுமே வெற்றி பெற்றன. இந்த வாரம் ஏப்ரல் 17 மிஸ்டர் எக்ஸ், ஆதாரம், புறவையாட்டம், ரூம்பாய் ஆகிய 4 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றில் மிஸ்டர் எக்ஸ் படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் தியேட்டரில் வெளியாகும் முன்பே நெட்டில் லீக் ஆகி படக்குழுவிற்கு அதிர்ச்சியை தந்தது. OTT முதல் தியேட்டர் வெளியீடு வரை இதன் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல 100 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து தயாரிப்பாளர் மீள்வது சிரமம் என்பதால் ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு படம் நடித்து தர விஜய் முடிவு செய்துள்ளாராம். தேர்தலுக்கு பின் நிலவரங்களை பார்த்துவிட்டு இப்படம் துவங்கும் என்கிறார்கள். விஜயின் அபிமான இயக்குநர்களான லோகேஷ் அல்லது அட்லி இந்த படத்தை இயக்க வாய்ப்புள்ளது.